Hello friends, போன வீடியோல இந்த மேக்ரமே பேக்ல வந்து கார்ட்ஸ் எத்தனை கட் பண்றது அப்படிங்கறதும் அதுக்கப்புறம் நாட்ஸ் எப்படி ஜாயின் பண்றது ஸ்கொயர் நாட் பைப்பிங் நாட்லாம் எப்படி போடுறது அப்படிங்கறதையும் டீடைலா பார்த்திருப்பீங்க. போன வீடியோல வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஃபுல்லா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி, நீங்க அதை பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து மேலே கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மேக்ரமே பேக்கோட பேக் சைடு எப்படி வரும் அப்படிங்கறதையும் அதுக்கு மூடி எப்படி போடணும் அப்படிங்கறதையும் ஹேண்டில் எப்படி போடணும் அப்படிங்கறதையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒரே வீடியோ போட்டா லென்த் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு, அதனால தான் வந்து 2 பார்ட்டா போடுறேன். இதை வந்து ஒரு பிளேலிஸ்டும் பண்ணி வச்சிருக்கேன். அதுல நீங்க வந்து 2 வீடியோவையும் ஒன்னா பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து மேக்ரமே கார்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா எங்க வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு மேக்ரமே கிராஃப்ட் பத்தி இன்னும் டீடைலா நீங்க கத்துக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க, நான் டீடைல் சொல்றேன். ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து இவ்வளோ தூரம் போட்டு முடிச்சிருக்கேன். இதில் பாருங்க, நான் வந்து பைப்பிங் நாட் போட்டுட்டு இடையில வந்து ஸ்கொயர் நாட் போட்டிருக்கேன். 2 பைப்பிங் நாட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பீடு கோர்த்துருக்கேன். இதுவரையும் போட்டு முடிச்சிருக்கேன். இன்னும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 2 கார்டு இருக்கு பாருங்க, அதை விட்டுறணும். அதுக்கப்புறமா 2 கார்டில் வந்து பீடு கோர்த்துருக்கோம் இல்லையா, அந்த 2 கார்டையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அடுத்து இருக்கிற ஸ்கொயர் நாட்டில் இருக்க 2 கார்டையும் எடுத்துக்கணும். ஓகேயா, இதை எடுத்துட்டு நம்ம ஸ்கொயர் நாட் போட போறோம். ஏன் அப்படின்னா பேக் சைட்ல வந்து இந்த பீட்ஸ் டிசைன் நமக்கு தேவையில்லை, அதனால வந்து பேக் சைடு வந்து பிளைனா போட போறோம். பிளைனா போடுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்றோம். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனமா பாருங்க. 2 கார்டு வந்து பீடு இருக்க கார்டு, 2 கார்டு வந்து ஸ்கொயர் நாட் இருக்கிற கார்டு. இந்த 4 கார்டை எடுத்துட்டு ஸ்கொயர் நாட் போடும்போது நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்டு வந்து விட்டுறணும். சென்டர்ல இருக்க 2 கார்டையும் வச்சுட்டு அதுக்கு மேல ஸ்கொயர் நாட் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்க கார்டை ஃபோல்டு பண்ணி அதுக்கு மேல வச்சிடணும். ரைட் சைடு இருக்க கார்டை பின்பக்கமா கொண்டு போய் லூப் வழியா வெளியே எடுக்கணும். அடுத்து அதே போலயே ரைட் சைடு இருக்க கார்டை ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்க கார்டை பின்பக்கமா கொண்டு போய் லூப் வழியா வெளியே எடுக்கணும். ஓகேயா, இப்போ ஸ்கொயர் நாட் போட்டாச்சு. இதே மாதிரி எல்லா பிளேஸ்லயும் நீங்க ஸ்கொயர் நாட் போட்டுருங்க. இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இப்ப ஒரு லைன் வந்து இந்த மாதிரி போட்டு முடிச்சாச்சு. இனி அடுத்த லைன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல 2 கார்டு விட்டோம் இல்லையா, அந்த 2 கார்டையும் எடுத்துட்டு கீழ் லைன்ல இருக்க 2 கார்டையும் எடுத்துட்டு இந்த லைன்லயும் ஸ்கொயர் நாட் போடணும். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து இடையில இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்க வந்து ஸ்கொயர் நாட் போட்டுட்டு வந்துடணும். 2 சைட்லயும் வரும்போது நம்ம ஆல்ரெடி விட்டுருக்கோம் பாருங்க, அந்த 2 கார்டை எடுத்துட்டு ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். இதே மாதிரி தான் இனி வந்து அடுத்தடுத்த லைன்ல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். ஒரு லைன்ல 7 நாட்டும் ஒரு லைன்ல 8 நாட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, இதே மாதிரி லைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. மொத்தம் 16 லைன்ஸ் போடணும். இல்ல அப்படின்னா நீங்க வந்து பேக் சைடு வச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து எவ்வளவு தூரம் கம்ப்ளீட் ஆகுதோ அது வரையும் நீங்க போட்டு வந்துடணும். இதே மாதிரி ஃபுல்லா பேக் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. நான் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம போட்டு வச்சிருக்கிறத அந்த பேஸ் கார்டு இருக்கும் பாருங்க, அதுல இருந்து பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ ஹைட் வந்திருக்கு பேக் சைட்ல. இனி லாஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா 2 சைட்லயும் இருக்கிற இந்த லாஸ்ட் கார்டை வந்து கட் பண்ணிட்டு 2 சைட்ல இருக்க இந்த லாஸ்ட் கார்டை வந்து எடுத்துட்டு அதை வந்து ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு பாருங்க, அந்த ஹோல்குள்ள விட்டு ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஒட்டிடலாம். 2 சைட்லயும் இதே மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும்.
இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ண பின்னாடி நம்ம வழக்கமா நாட்ஸ் போடுற மாதிரி போட்டு வரணும். ஆனா இதுல எப்படி போடணும் அப்படின்னா ஒவ்வொரு லைன்லயும் ஒரு நாட் வந்து குறைவா போட்டு வரணும். ஒவ்வொரு நாட்ஸுக்கு இடையில ரெண்டு நாட்ஸுக்கு இடையில ஒரு நாட் போட்டு வரணும். இப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல 8 நாட்ஸ் இருக்குன்னா அடுத்த லைன்ல வந்து 7 நாட்ஸ் போடணும். அதுக்கப்புறம் 6 போடணும். அதுக்கப்புறம் 5 4 3 2 1 இந்த மாதிரி கவுண்டிங் வந்து கம்மியாயிட்டே வரும். நமக்கு வந்து மேல வந்து வி ஷேப் கிடைக்கும். இது வந்து இந்த பேக்கோடைய க்ளோசர் பார்ட்டா இருக்கும். இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாருங்க, நான் இவ்வளவு தூரம் போட்டு முடிச்சிருக்கேன். நமக்கு மேல வந்து இந்த மாதிரி வி ஷேப்ல கிடைச்சிருக்கு. இனி வந்து எல்லா கார்ட்ஸ்லயும் பீடு வந்து கோர்த்திடலாம். பீடு வந்து எல்லா ரெண்டு கார்ட்ஸ்லயும் கோருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் 2 கார்டு இருக்கும் பாருங்க, எல்லா இடத்துலயும் கோர்த்துடுங்க. அதுக்கப்புறமா பைப்பிங் நாட் போட்டு இந்த பேக் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ரெண்டு மேக்ரம் கார்ட்ஸ் வந்து பீட்ஸ்குள்ள போகல அப்படின்னா லைட்டர்ல இந்த மாதிரி காட்டி ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போ வந்து ஈஸியா வந்து கார்ட்ஸ்குள்ள பீடு போகும். இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க வந்து பீடு கோர்த்துருங்க. ஃபர்ஸ்ட் கார்டு மட்டும் விட்டுருங்க. அடுத்து இருக்க ரெண்டு கார்ட்ஸ்ல வந்து நீங்க பீடு கோர்த்துட்டு வந்துருங்க. இப்ப நான் எல்லா இடத்துலயும் பீடு வந்து கோர்த்துட்டேன். இனி வந்து பைப்பிங் நாட் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இப்ப பாருங்க, ரெண்டு பக்கமே வந்து நான் வந்து பீடு கோர்த்துட்டேன். இனி இந்த ஃபர்ஸ்ட் கார்டை எடுத்துட்டு இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டால நம்ம இந்த கார்டை வந்து சுத்திட்டு பைப்பிங் நாட் போட்டுக்கலாம். ஒவ்வொரு பைப்பிங்கும் 2 டைம்ஸ் போடணும். எந்த கார்டையும் மிஸ் பண்ணாம ஃபுல்லா எல்லா கார்ட்லயும் நீங்க போட்டு வரணும். இப்ப ரைட் சைடு போடும்போது லெஃப்ட் சைட்ல நமக்கு பிடிச்சிக்கணும், லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிக்கணும். லெஃப்ட் சைடு போடும்போது ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிக்கணும். இது ஆல்ரெடி இந்த டிப்ஸ் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க பைப்பிங் போட்டாதான் உங்களுக்கு வந்து போட முடியும். பைப்பிங் நாட் வந்து நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடும் போட்டுருங்க. இதே மாதிரி ரெண்டாவது பைப்பிங்கும் போட்டு வந்துருங்க. ரெண்டாவது பைப்பிங்கும் அதே போலவே ஃபர்ஸ்ட் கார்டு எடுத்துட்டு அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிட்டு அதை சுத்தி நம்ம வந்து பைப்பிங் போட்டு வரணும். இந்த மாதிரி போட்டு வந்துருங்க. நான் போட்டுட்டு காட்டுறேன். ரெண்டு பக்கம் இந்த வி ஷேப் வர இடத்துல பைப்பிங் நாட் வந்து நான் போட்டு முடிச்சிருக்கேன். 2 பைப்பிங் நாட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். லைனா வந்திருக்கு பாருங்க, இந்த மாதிரி கிராஸா வந்திருக்கு. இனி வந்து 2 மீட் ஆகிற இடத்துல ஸ்கொயர் நாட் போட்டுக்கலாம். இப்போ 4 கார்டு வந்து இந்த இடத்துல நமக்கு இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸ்கொயர் நாட் எப்படி போடுறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்பயும் காட்டுறேன். 2 கார்டு சென்டர்ல வச்சுட்டு லெஃப்ட் சைடு இருக்க கார்டை 4 மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்க கார்டை அதுக்கு மேலே வச்சு பின்பக்கமாக கொண்டு போய் லூப் வழியா வெளியே எடுத்துடணும். இதே மாதிரியே ரைட் சைடும் நீங்க போடணும். இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் நாட் போட்ட பின்னாடி எக்ஸ்ட்ரா இருக்க கார்ட்ஸ் எல்லாம் நீங்க கட் பண்ணிட்டு லைட்டர்ல காட்டி ஒட்டிடுங்க. ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணா போதும், லென்த்தா கட் பண்ண வேணாம். கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நீங்க ஒட்டிடுங்க. இப்போ வந்து எல்லா கார்ட்ஸையும் ஈக்குவலா கட் பண்ணிட்டு ஒட்டிட்டேன். இனி இதுக்கு ஹேண்டில் போடலாம். ஹேண்டில் போடுறதுக்காக 2 கார்ட்ஸ் வந்து 5 மீட்டர்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி சென்டர்ல இருக்க ஹோல்ல 2 பக்கமுமே வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். சென்டர்ல இருக்க 2 கார்டை வந்து 4 அடி அளவெடுத்துட்டு சென்டர்ல வச்சுக்கலாம். இது ஏன் 4 அடி அளவெடுக்க சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கைப்பிடியோட லென்த் வந்து 4 அடி வர்ற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் லென்த்தா வேணும்னா எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அளவெடுத்த பின்னாடி அதுக்கு மேல ஸ்கொயர் நாட் போட்டு வரலாம். ஒவ்வொரு ஸ்கொயர் நாட் போடும்போதும் 2 சைட்லயும் நம்ம கார்டை வந்து இன்செர்ட் பண்ண பின்னாடி ஸ்கொயர் நாட் போடணும். அதுதான் வந்து இந்த சைடை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு அதுதான் வந்து இந்த சைடை கம்ப்ளீட் பண்ற மெத்தட்.
நார்மலா நம்ம போடுற ஸ்கொயர் நாட் தான். ரெண்டு கார்டையும் ரெண்டு சைடுல இருக்க ஹோல் வழியா உள்ள விட்டு வெளியே எடுத்து அதுக்கப்புறமா நம்ம சைடு வால் போடணும். இந்த மாதிரி சைடு வால் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சைடு வால் போட்டு கம்ப்ளீட் பண்ண பின்னாடி ஒரு பக்கம் சைடு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி 4 கார்டு இருக்கு பாருங்க, அதை வந்து கண்டினியூஸா நம்ம வந்து ஸ்கொயர் நாட் போட்டு வரலாம். எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் போட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற கார்டை வந்து அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். சேம் இதே மாதிரி தான் ரெண்டு கார்டை வச்சுட்டு ஒர்க்கிங் கார்டு ரெண்டையும் ரெண்டு சைட்லேயும் ஹோல் வழியாக உள்ளே விட்டுட்டு ஸ்கொயர் நாட் போடணும். இதே மாதிரி எண்டு வரையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ இவ்வளோ லென்த் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுவும் வந்து நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி தான். இந்த ஹேண்டில் வந்து இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் இருக்கிற ஹோல் வழியாக கார்டை வந்து வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கொயர் நாட் போடணும். அவ்வளோதான். இந்த சைடில் எத்தனை ஹோல் இருக்கோ அத்தனை ஸ்கொயர் நாட் வந்து போட்டு வந்துடுங்க. எண்டு வரையும் போட்டு வாங்க. எண்டில் வந்து லாஸ்ட் இருக்க ஹோல் வழியாக கார்டை வெளியே எடுத்துட்டு ஒரு நாட் போட்டுட்டு கார்டு வந்து கட் பண்ணிட்டு லைட்டரில் காட்டி ஒட்டிடுங்க. அவ்வளோதான். இப்போ ரெண்டு சைடும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு சைட்லையும் இன்னும் அகலமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரெண்டு சைடும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் அகலமாக உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா 4 கார்டு எடுத்துட்டு அதில் வந்து சைடு வால் நீங்கள் போட்டு வரலாம். இப்போ வந்து இந்த பேக் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து மேக்னெட் பட்டன் வச்சிடலாம். மேக்னெட் பட்டன் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்டோன் பட்டன் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பேக் ஃபினிஷ் ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக. உங்களுக்கு இந்த பேக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.